முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். முருகப்பெருமான் ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு அப்படின்னா, நமக்கு அது புரியாட்டி கூட, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும். அது நமக்கு தான் தெரியாது. ஏன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்கும். நமக்கு புரிஞ்சு கொள்றதுக்கான சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, மனித பிறவிகளுக்கு மிக மிக குறைவு. சில சமயம் புரியும், பல சமயம் நமக்கு புரியாது. மெயினா நம்ம வேல்மாறல் பாராயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய சோதனைகள் வரும். சின்ன சின்ன சோதனைகள் ஆரம்பிச்சு, பெரிய பெரிய சோதனைகள் வரைக்கும் வரும். நாம நெறைய அது மாரி பார்த்துருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். எப்பவுமே கால்ல வந்து நீங்க வந்து ஒரு முள் குத்திருச்சு அப்டின்னா, நீங்க அந்த முள்ளோட நீங்க நடந்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே அந்த முள்ள கழஞ்சு வெளிய எடுக்கும்போது, அந்த வலிய அனுபவிச்சு கஷ்டப்பட்டு அந்த முள்ள வெளிய எடுத்துட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நடந்து பாருங்க எப்படி இருக்கும் அப்டிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுதான் வேல்மாறல் பாராயணம் பண்ணும். இப்போ இந்த 2 சம்பவங்கள் சொல்றேன். ஒண்ணு வந்து எனக்கு நடந்தது. தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப ஆவலா வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த பூஜையெல்லாம் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு, நானும் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் எமர்ஜென்சி வார்ட்ல உட்காந்துருந்தேன். அதுக்கு வந்து பின்னாடி முருகப்பெருமான் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி சகோதரிக்கு வந்து அதே மாரி வேல்மாறல் பாராயணம் வந்து திருத்தணி போயி, திருத்தணியில வேல்மாறல் புக்கும், வேலும் வாங்கி சங்கல்பம் எடுத்து ஒரு சின்சியரா ஆரம்பிச்ச வேல்மாறல் பாராயணம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நீங்களே கண்டுபிடிச்சுப்பீங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானை நேசிக்கவும், சுவாசிக்கவும் வைக்கும் அனைத்து வீடியோக்களும் வந்துட்டுருக்கு. எதையும் தவறாம மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, இப்போ வந்து நம்ம என்ன நடந்தது 2 சம்பவத்தையும் சொல்றேன். இந்த சகோதரி அ அவங்க கால்ல வந்து சர்ஜரி பண்ணி, அவங்களுக்கு 3 பிளேட் வச்சிருக்காங்க 1 வருஷம் முன்னாடி. அது வந்து 1 வருஷம் முன்னாடியே வந்து அவங்களுக்கு இந்த தையல் போட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு ஹோல் மாரி ஆயிட்டு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க. அதுக்கு வந்து என்ன டெஸ்ட் எடுத்தாலும் வந்து எல்லாமே நார்மலா இருக்கு. பிளட் டெஸ்ட்டு, சிடி டெஸ்ட் அதே மாரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே வந்து எடுத்து பார்த்தாச்சு. எல்லாமே நார்மலா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம இப்போ அவங்களுக்கு இருக்கு. இது வந்து இதே வலியோட, வேதனையோட அவங்க 1 வருஷமா இருக்காங்க. இந்த சமயத்தில அவங்க வேல்மாறல் பாராயணம் 48 நாள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில தான் அவங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அ கண்ட்ரோலன்ஸ் ஆகுது. ஸோ மலைக்கோயிலுக்கு நீங்க வந்து போக முடியாது அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். 1 வருஷத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து திருத்தணி போயி, திருத்தணி முருகப்பெருமானிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான், அங்க வேல்மாறல் புக்கும், வேலும் வாங்கிட்டு மட்டும் தான் நான் வேல்மாறல் பாராயணம் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு, 6 மாசம் கழிச்சு ஒரு குருக்கள் கிட்ட கேட்டுட்டு இவங்க திருத்தணி போயிருக்காங்க. இவங்க நெனச்ச மாரியே வேலும், வேல்மாறல் புக்கும் வாங்கிட்டு, திருத்தணி முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அங்கேயே உட்காந்து வேல்மாறல் படிச்சுட்டு இவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குலதெய்வம் போயிட்டு, அங்கேயும் வேல்மாறல் பாராயணத்துக்காக ஒரு சங்கல்பம் எடுத்து வேண்டிட்டு, இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வேல்மாறல் பாராயணம் வந்து நெனச்சா அடுத்த செகண்ட் கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நானே வந்து பல தடவ சொல்லியிருக்கேன். ஆனா, எவ்ளோ ஒரு சின்சியரா அவங்க இத பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க இவ்ளோ எஃபோர்ட் போட்டு மெனக்கெட்டு இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி 16ஆம் தேதி ஜான்வரி அப்போ வந்து இவங்க ஆரம்பிச்சம்போது, 30 நாள் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்களுக்கும், இவங்க கணவருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு இதுவரைக்கும் வந்தது கிடையாது. அப்போ வந்து 32வது நாள் தான் ஒரு விஷயம் நடக்குது. திடீர்னு இவங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் ஆயிடுறாரு. அப்போ தான் போய் பார்த்தா, அவங்களுக்கு சொல்றாங்க, அவருக்கு 2 அடைப்பு இருக்கு இதயத்தில. அது 80% மேல இருக்கு. உடனடியா சர்ஜரி பண்ணியே ஆகணும். இல்லைன்னா எப்ப வேணா, என்ன வேணா ஆகலாம் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. சகோதரிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்க தனியா இருக்காங்க. இவங்களுக்கே கால்ல மிகப்பெரிய பிரச்சனை. இவங்க குழந்தைகளும் வெளியூர்ல இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க சொல்றாங்க, லிட்டரலி நான் ஐசியூல கதறிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணி 32 நாள் நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்ப என்ன இது என்ன சோதனை அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து சர்ஜரி வேற திங்க் பண்றதுக்கு டைம் கிடையாது. ஸோ சர்ஜரி ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க அப்போயும் வேல்மாறல தான் முழுமையா நம்பியிருக்காங்க. வெளிய உட்காந்துட்டு "தரிக்கினமன் முருகவரின்" பாட்ட வந்து நிக்காம பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். யமனிடமிருந்து போராடி நம்ம வந்து நம்மள நம்ம மீட்கறதுக்கான அந்த பாட்டு. அதனால அத வந்து சரியாக அத தேர்ந்தெடுத்து அத வந்து பாராயணம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சர்ஜரி நல்லபடியா முடியுது. இவங்க ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசியூலயே தான் இருக்காங்க. இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. ஸோ 10 நாளைக்காவது ஐசியூல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பொண்ண வந்து துணைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க வச்சுட்டு, இவங்க வீட்டுக்கு போயி, வேலுக்கு அபிஷேகம் பண்ணி, வேல்மாறல் பாராயணம் பண்ணி, பூஜை பண்ணிட்டு திரும்ப வந்திருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க பண்ண அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதாவது
கணவர் வந்து கிரிட்டிக்கலா ஐசியூல இருக்கும்போது, இவங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ற அந்த மொமெண்ட் வந்து எல்லார்னாலயும் நம்மளால பண்ண முடியுமா? அப்படின்னு தெரியாது. நம்ம மைண்ட் ஃபுல்லா பயமும், அந்த பதட்டமும் தான் ஆக்கிரமிச்சிருக்குமே தவிர, நம்மளால வந்து திருப்தியா அந்த சமயத்துல வேல்மாறல் படிக்க முடியுமா? வேலுக்கு அபிஷேகம் பண்ண முடியுமா? அப்படின்னா எல்லாருக்கும் அந்த பக்குவம் வந்துராது, நான் உட்பட. இப்போ இந்த அவங்களுக்கு அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு வேல்மாறல் மேல இருந்த அந்த முழு நம்பிக்கையின் காரணமாக, அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, 10 நாள்ல அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேருந்து வெளிய வந்துடுறாரு. இவங்கள நார்மல் வார்டுக்கும் மாத்திடுறாங்க. இப்ப தான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. சகோதரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். இந்த 10, 15 நாளா. அதே மாரி அவங்களுக்கு அலைச்சலும் இருந்ததுல, அவங்க கால் இன்னும் வந்து மோசமாயிடுச்சு. இப்போ வந்து டாக்டர் சொல்றாங்க, "உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன நமக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு தோணியிருக்கு. ஆனா அவங்க எந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலயும் வேல்மாறல் மேலயோ, வேல் மேலயோ வந்து அந்த நம்பிக்கைய அவங்க விடவே இல்ல. அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக சூஸ் பண்ண நாளே பார்த்தீங்கன்னா, இந்த நாள் தான். சஷ்டியும், கிருத்தியும் சேர்ந்த இந்த நாள்ல தான் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க, "ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி முருகனுக்கு தேனும், தினைமாவும் வச்சு படைச்சுட்டு நான் போவேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு மனசு, இந்த ஒரு நம்பிக்கை, இந்த அர்ப்பணிப்பு அதுக்கு வந்து நிஜமா சொல்றேன், எங்க எல்லார் முன்னாடியும் அவங்களுக்கு தலைவன். சரி ஏன் வந்து இவங்களுக்கு வேல்மாறல் பாராயணம் பண்ணதுக்கப்புறம் இந்த மிகப்பெரிய சோதனை, 2 சோதனை அவங்களுக்கு வந்தது. சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா வேல்மாறல் அ பாராயணம் பண்ணும்போது பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறதே ஒரு சோதனையா என்கிட்ட வந்து குறைபாடா சொல்லிட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தும் அவங்க வந்து வேலுக்கு இக்கட்டான நிலைமையில வேலுக்கு அபிஷேகம் பண்றதும், முருகனுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதும் எப்படி அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அதுல இருந்த நம்பிக்கை தான். அதுக்கு காரணமும் வந்து நான் சொன்ன முன்னாடி முள் குத்துற அந்த கதை தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல பொருந்தும்னு நெனைக்கிறேன். இப்போ இதயத்தில அடைப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ போன வாரமோ, அதுக்கு முந்தின வாரமும் உருவாகி இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுற ஒரு விஷயம். அந்த பிரச்சனைய சரியான சமயத்துல வெளிய கொண்டு வந்து, சரியான டைமிங்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு, அத பரிபூர்ணமா குணமாக்கியது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன பொறுத்தளவுக்கு நான் வேல்மாறல் தான் சொல்லுவேன். ஏன்னா, அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கிரிட்டிக்கலா வெளிய வந்திருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு இன்னும் இக்கட்டான நிலைமை வந்திருந்தாலும் சரி, அது ரொம்ப கஷ்டம். அதுவே உள்ள இருக்கிற பிரச்சனைய வெளிய கொண்டு வந்து, அத வந்து சீர்களையறது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, வேலோட பழக்கமே அதுதான். வேலுடைய வேலையே வந்து கெட்ட விஷயங்கள களைஞ்சு எடுக்கிறது தான் அதனுடைய வேலை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரியும் 1 வருஷமா வந்து ஒரு பிரச்சனைய வந்து துன்பப்பட்டுருக்காங்க. அவங்க ஒரு 10 நாள் அலைஞ்சதுல அவங்களோட துன்பம் இன்னும் மோசமாகுது. ஆனா, அதுக்கான சொல்யூஷன் இப்போ இன்னைக்கே கிடைக்க போகுது. நம்ம எல்லாரும் வந்து அவங்களுக்காக இன்னைக்கு வேண்டிக்கலாம். திரும்பவும் சொல்றேன். முருகப்பெருமான் ஒரு விஷயத்த பண்ணாரு அப்டின்னா, காரண காரியம் இல்லாம பண்ண மாட்டாரு. அத நம்ம கண்மூடித்தனமா நம்பலாம். இப்போ என்னோட கதைக்கு வரேன். நான் வந்து 21 நாள் பாராயணம் ஜனவரி 22ஆம் தேதி ஆரம்பிச்சேன். தைப்பூசத்த ஒட்டி முடியிற மாரி. அப்போ வந்து எனக்கு அம் எ ரொம்ப ஆர்வமா ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, நான் வந்து ஜூலை மாசத்துக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் நான் பெட் ரிட்டனா இருந்தேங்கிறது நெறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வேல்மாறல் பாராயணம்னு ஒண்ணு நான் ஒரு சங்கல்பம் எடுத்து பண்ணவே கிடையாது. இதுதான் 21 நாள்ல வந்து ரொம்ப ஆசையா எடுத்து பண்ண ஒரு விஷயம். அப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்டின்னா, விஷயம் என்ன ஆச்சுன்னா, தைப்பூசத்துக்கு பால் அபிஷேகம் வந்து கோயில்ல பார்க்கணும் அப்டிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. கோயிலெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தாச்சு. பால் அபிஷேகத்துக்கு வந்து இன்னொரு கோயில்ல வந்து பணமும் கட்டியாச்சு, இங்க யுகேல. இந்த மாரி ஆர்வமா இருக்கும்போது, செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வந்தது இல்லைங்களா? நான் வந்து திங்கட்கிழமையே எனக்கு பீரியட்ஸ் வந்தாச்சு. ஸோ அங்கேயே அவுட்டு. ஸோ நான் பூஜையும் பண்ண முடியாது, அபிஷேகம் பார்க்க முடியாது, கோயிலுக்கும் போ முடியாது. சரி ஓகே. எனக்கு வந்து ஆனா ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, கண்டிப்பா இது காரணமா இருக்கும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்டின்னு நல்லாவே தெரியும். அதனால நான் வந்து துளி கூட அப்செட் ஆகவே இல்ல. அப்படி இருக்கிற சமயத்துல, நான் வந்து அன்னைக்கே வந்து திங்கட்கிழமையே எனக்கு கொஞ்சம் உடம்பு நிலைமை சரியில்ல. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ நான் வந்து எமர்ஜென்சி செக்ஷனுக்கு போற மாரி ஆயிடுச்சு. எமர்ஜென்சி வார்டுல அங்க போய் உட்காந்துட்டு எனக்கு தோணுன ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, கோயம்புத்தூர் சைடு பார்த்தீங்க அப்டின்னா, வீட்ல இருக்கிற பையன வந்து தம்பின்னு கூப்பிடுவாங்க. பொண்ண வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க. இது வந்து நெறைய வீட்ல இது மாரி கூப்பிடுவாங்க. அது மாரி தான் முருகப்பெருமான் என்னுடைய பிள்ளையாகிய முருகப்பெருமான வந்து நான் வந்து சில சமயம் தம்பின்னு கூப்பிடுவேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. "ஏன் தம்பி என்ன வந்து பூஜை பண்ண விடல சரி, கோயிலுக்கு போக விடல சரி, ஆனா என்ன இப்டி எமர்ஜென்சி வார்டுல உட்கார வச்சிருக்கியே!" அப்டின்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் மட்டும் தான் நான் யோசிச்சேன். அப்போ அவ அந்த யோசிச்சுட்டு நான் அதோட மறந்துட்டேன். சரி இதுக்கு பின்னாடி என்ன வச்சிருக்கியோ தெரியல அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு சூட்சுமம் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சது. இந்த வேல்மாறல் பாராயணம் ஆரம்பிச்ச
21 நாள் பாராயணம் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சிவத்தொண்டுல ஈடுபடுறதுக்கு, சிவபணியில எனக்கு ஈடுபடுறதுக்காக நெறைய ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருந்தது. நான் உங்களுக்கு கார்த்திகை தீபம் போதே சொன்னேன். எனக்கு சிவலிங்கம் மிகப்பெரிய சிவலிங்கத்துக்கு தீபாராதனை காட்டுற மாரி எனக்கு வந்து கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேல்மாறல் அ வ பாராயணத்தம்போதும் சரி, பிரம்ம முகூர்த்த மெடிடேஷன் போதும் சரி, எனக்கு சிவலிங்கம் வந்து மனக்கண் முன்னாடி 2, 3 தடவ வந்தது, சூலம் வந்தது. இத பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். ஏன் வந்து சிவன் குறுக்க குறுக்க வராரு? ஏன்னா நம்ம கோயில்ல மட்டும் தான் சிவனை வழிபடுறது எனக்கு பழக்கம். எனக்கு குலதெய்வமும் சிவன் தான். ஆனாலும் வீட்ல வந்து வழிபட்டதே கிடையாது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அ எனக்கு தெரிஞ்ச வந்து குருக்கள் வந்து எனக்கு வந்து கம்பல்சரி நீ சிவ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் சிவலிங்கம் வாங்கி நான் வழிபடவும் ஆரம்பிக்கிறேன். இதுவும் வந்து எனக்கு வேல்மாறல் பாராயணத்துக்கு அப்புறம் அமையுது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த எமர்ஜென்சி செக்ஷன்ல எங்க லிங்க் ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ வேல்மாறல் பாராயணம் போக போகவே எனக்கு இந்த சிவ வழிபாடுவும் எனக்கு நெருக்கமா வந்துட்டே இருக்கு. எனக்கு வந்து அதில ஆச்சரியம் எதுவும் இல்ல. முருகன் வேறு, சிவன் வேறு கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது எனக்கு நான் எமர்ஜென்சி செக்ஷன் உட்காந்துட்டு எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி தான் பேரு. ஆனா நீங்க 10 மணி நேரம் வெயிட் பண்ற மாரி இருக்கும். வெயிட் பண்ற டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ஒரு 400 பேர நான் வந்து சேர்த்து விடுறேன் கடகடன்னு. அப்பதான் வந்து என்ன என்ன ஒரு யோசனையில பண்ணேன் அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தடுத்து ஒரு ஒரு சிவன் கோயில் சம்மந்தமா ஒரு வேலை இருக்கும்போது, எனக்கு அந்த குரூப்லயே வந்து அவங்கள எதேர்ச்சையா அந்த வாரமே நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பழைய சிவன் கோயில் பராமரிக்க வழி இல்லாம சிவன் கோயிலாவும் இருக்கலாம், முருகன் கோயிலாவும் இருக்கலாம். ஏதாவது பராமரிக்க வழி இல்லாம உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க. உங்க ஊர்ல இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். அப்போ வந்து ஒரு சகோதரி அனுப்புறாங்க. எங்க வீட்டுக்காரர் இந்த மாரி அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எந்த மாரி ஒரு ஆன்மீக பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டனோ, எந்த மாரி வந்து எனக்கு பழைய சிவன் கோயில்கள் மேல இருந்த நாட்டம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணமும் எனக்கு தெரியவே தெரியாது. இவ்ளோ வருஷம் கழிச்சு, எனக்கு இப்படி ஒரு கான்டாக்ட்டே ஏன்னா, அந்த பண்ற குரூப் பார்த்தீங்கன்னா, சும்மா கோயிலுக்கு டொனேட் பண்ற மாரியோ, அல்லது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? ஏதோ ஒரு திருப்பணிக்கு வந்து அப்படியே அமௌண்ட் குடுக்குற மாரி கிடையாது. அவங்க பண்றது மிக மிக ஆத்மார்த்தமான பணி. கிட்டத்தட்ட கண்டெடுக்கப்பட்ட ஷெட்டெல்லாம் போட்டு பராமரிக்க கஷ்டப்படுற மாரி இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற லிங்கங்களுக்கு ஒரு 40, 50 லிங்கங்களுக்கு சின்ன சின்ன கோயில்களுக்கு வந்து அவங்க ஆத்மார்த்தமா அந்த பணிகள செஞ்சுட்டுருக்காங்க. 2015லேருந்து அவங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இவங்களோட எனக்கு கான்டாக்ட் வந்து கிடைச்சது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தைப்பூசத்தம்போது எமர்ஜென்சி வார்டுல உட்காந்துட்டு நான் கிரியேட் பண்ண அந்த குரூப்ல இருந்து மட்டும் தான். இதே சமயம் இன்னொரு சப்ஸ்கிரைபரும் சொல்றாங்க, "அக்கா நீங்க மயிலாடுதுறையில இருக்கிற ஒரு பழைய சிவன் கோயில்ல ஒரு மஞ்சள் கலர் வேட்டி கட்டியிருக்க மாரி ஒரு வயசான ஒருத்தங்க இருக்காங்க. பெரிய கூட்டம் இருக்கு. அதுக்கு நடுவுல நீங்களும் அந்த தாத்தாவும் வந்து ஒண்ணாவே இருக்கீங்க." அப்போ வந்து என்கிட்ட கேட்குறாங்க, "எனக்கு இந்த கோயில்ல உனக்கு யார தெரியும்?" அப்படின்னா, "எனக்கு அனிதா அக்காவ தெரியும்." அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்படி ஒரு கனவு வந்தது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையான கோயிலுக்கா, "இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல." அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சது. நான் வந்து அந்த பழைய சிவன் கோயில் விஷயத்துல நெறையா அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க எனக்கு இது சொன்னாங்க. அ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வேல்மாறல் பாராயணத்த ஒட்டி தான் நான் இந்த விஷயமும் எனக்கு தெரிய வருது. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் அடுத்தது எனக்கு என்ன வழி? அப்படிங்கிறத வந்து எனக்கு காட்டிக் கொடுத்தது சிவபெருமான் அப்படிங்கிறத விட, முருகப்பெருமானும் வேல்மாறலும் தான் எனக்கு காட்டிக் குடுத்தது அப்படிங்கிறது எனக்கு பரிபூரணமா நான் உணர்ந்தேன். எனக்கு வேல்மாறல் பாராயணம் ஆரம்பிச்சதுலருந்து படிப்படியா, படிப்படியா ஆரம்பிச்சு, நான் இப்போ வந்து அந்த 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 ஒரு சிவன் கோயில் விஷயமா நான் பண்ணிட்டு இருக்கிற வேலை பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இவ்வளோ ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, உண்மையா அது அது கடவுளோட அருள் இல்லாம அது பண்ணவே முடியாது. ஸோ, இது வந்து கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ அ எண்ணெய், தீபம் இது மாரி வாங்கி குடுக்குற இந்த மாரி விஷயங்கள் தான். இதில என்னுடைய பங்கு மிக குறைவு. ஆக்சுவலா ஒர்க் பண்றவங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட அந்த ஹஸ்பண்ட், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் வந்து ரொம்ப வருஷமா அது பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் வந்து இணைந்து எதா பண்ண முடியுமா அப்டின்னு சொல்லிட்டு, இப்போ நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2, 3 நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கான வேலைகள் சிவராத்திரி, இப்போ மாசி உற்சவம். ஸோ, இதுக்கான வேலைகள் வந்து நான் வந்து என்னோட கோஆர்டினேஷன் மட்டும் தான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் அரேஞ்ச் பண்றது இது மட்டும் தான். ஆக்சுவல் வேலை பண்றது அவங்க தான். ஸோ அதனால தான் எனக்கு வீடியோஸ் கூட சரியா எனக்கு போட முடியாம இருந்தது நடுவுல. அ இது வந்து என்ன பொறுத்தளவுக்கும் எனக்கு கிடைச்ச
மிகப்பெரிய ஒரு குடுப்பினை அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு அணு அசைக்க முடிஞ்சா கூட வந்து அது எனக்கு போதும் இந்த பிறவிக்கு. இது மாரி தான் நான் பார்க்குறேன். ஏன் இது இப்போ வந்து நீங்க வெளிய சொல்ற ஐடியா இல்ல ஆக்சுவலா. ஆனா ஒரு 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 தைப்பூசத்தன்னைக்கு எனக்கு பூஜை பண்ண முடியாம எமர்ஜென்சி வார்டுல வந்து என்ன உட்கார வச்சதுக்கு, நான் வந்து "ஏன்பா இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நடந்த விஷயங்கள் எல்லாமே மலை போல இருக்கு. இமயம் போல இருக்கு. நான் வந்து அண்ணாந்து பார்க்குற மாரி இருக்கு. இந்த ஒரு வாய்ப்ப குடுத்தது வேல்மாறல் தான். முருகப்பெருமான் எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சில சமயம் அது 2 வாரம், 2 மாசம் கழிச்சு தெரிய வரும். சில சமயம் 2 வருஷம் கூட கழிச்சு தெரிய வரும். அதுக்கான அறிவு நமக்கு மிக மிக அந்த குறைவு. அந்த ஞானம் வந்து நம்ம மனித பிறவிகளா நமக்கு இருக்கிறது மிக மிக குறைவு. அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சுக்க முடியாது. ஆனா, நம்ம நம்பிக்கை இல்லைங்களா? அது மட்டும் நெறைய வைக்கலாம். ஓகே. இந்த சம்பவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையையும், உங்களுடைய ஆன்மீக பயணத்தையும் மேம்படுத்தக்கூடிய நெறைய பதிவுகள் வந்து இன்னும் வரப்போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறந்திருந்தா இப்போ ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.